Student, 12th standard chapter 4 le exercise 4.5 le sum number 10 find the nature of the solution of the equation. Okay, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது நேச்சர் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு trigonometric வேல்யூஸ் கொடுத்து இதே ஒரு கியூப் ஈக்குவேஷனா ஸ்கொயர் ஈக்குவேஷனா எனி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் tan inverse of x plus tan inverse of y என்ன ஃபார்முலா? tan inverse of x plus y by 1 minus xy இந்த ஃபார்முலா தெரிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ்ல இருந்தா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 பிளஸ் எக்ஸ் ஒய். மைனஸ்ல இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ்ல இருந்துன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த எக்ஸும் இந்த மைனஸ் பிளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x பை 1 மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, அதே சேம் 3x 2x by 1 plus 3x square. Okay, இப்போ இங்கே 2 என்ன இந்த 2 சைடு tan இருந்துச்சுன்னா tan இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணிட்டா 2x by 1 minus x square minus plus 1. இந்த 2x by 1 plus 3 இந்த 2 ன்னு வரும் கேன்சல் பண்ணுங்க. x கேன்சல் பண்ணக்கூடாது ஏன்னா x வந்து நான் கியூபிகேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதில் x கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன், நான் x வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். சொல்யூஷன் இருந்தால் ஓகே சால்வ் பண்ண x வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னால் பண்ணலாம். நமக்கு ஜஸ்ட் அது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொல்கிறது கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போ 2 மட்டும் கான்ஸ்டன்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா இங்கே எக்ஸ் இருக்கும். இந்த 1 + 1 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே நான் எக்ஸ் பை 1 + 3x2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 1 + 3x ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு எக்ஸ் 3x³ 2x மைனஸ் எக்ஸ் கியூப். இது ஃபுல்லாக அந்த சைடு வந்தால் எக்ஸ் + 3x³ எப்படி இருக்கும்? minus 2x plus x³ = 0. 3x³ ஒரு என்னன்னா 4x³ minus 2x ஒரு x போச்சுன்னா next நேரம் again minus x. it is in a cubic equation. அப்போ அந்த ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷனை cubic equation ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே, சால்வ் பண்ண சொல்ல ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க which is a cubic equation. ஓகே, thank you student.